எல்லையற்ற விசுவாசம், எல்லை கடந்த விசுவாசம். பியாண்ட் ஃபெய்த், பியாண்ட் ஃபெய்த், எல்லையற்ற விசுவாசம். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சூழ்ந்து என்ன செய்கிறது? சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியாயமித்திருக்கிற ஓட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையோடு ஓடக்கட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்திலே நம்மை பார்த்து செல்லுகிறார். இந்த உலகத்தில் ஏராளமான சாட்சிகள் என்ன செய்கிறது? நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நமக்கு முன்பதாக இந்த உலகத்திலே விசுவாசிகள், மூப்பர்கள், முன்னோர்கள் வாழ்ந்து ஒரு சாட்சியை நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். விசுவாச ஓட்டத்திலே ஓடி நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? விசுவாசத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமங்கள் நிறைந்த உலகம், மீறுதல்கள் நிறைந்த உலகம், இந்த பாவங்கள் நம்மை நெருக்கி நம்ம விசுவாச ஓட்டத்தை, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலக்கி விடாதபடிக்கு அதை என்ன செய்ய வேணுமாம்? தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள் விசுவாசிகள் எவ்விதமாக சாட்சிகளை இந்த உலகத்திலே வைத்துவிட்டு சென்றார்கள். நாம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வாலிபர்களும் சாட்சிகளாக இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். அவர்களுடைய விசுவாச ஓட்டத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே சாட்சியை வைத்துவிட்டு சென்றார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோயாக்கீம் என்ற ராஜா யூதேயா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த போது, அப்பொழுது அந்த தேசம் முழுவதையும் அவன் விக்கிரகங்களால் நிரப்பினான். தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரப்பினபடியினாலே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் மெய்யான தேவனை மறந்துவிட்டு அவர்கள் விக்கிரகங்களை என்ன செய்தார்கள்? ஆராதித்து வந்தார்கள். அதற்கு முன்பதாக பணிந்தார்கள். ஆகவே தேவன் பல முறை தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி இந்த யோயாக்கின் ராஜாவை எச்சரித்த போதிலும் அவன் அந்த விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வரவே இல்லை, மனம் திரும்பவில்லை. மாறாக தன்னுடைய ஜனங்களையும் அவைகள் விட்டு விலகும்படி சொல்லவே இல்லை. ஆகவே தான் தேவன் என்ன செய்தார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்பி பல முறை இந்த ராஜாவை எச்சரித்தார். எச்சரித்த போதிலும் மனம் திரும்பவே இல்லை. கடைசியாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான், நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ சாட்சியாக வாழவிட்டால் தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த தேசத்தை, இந்த தேசத்தின் ஜனங்களை பாபிலோன் தேசத்து நேபுகாத் நேச்சருடைய கரங்களிலே விற்று போகிறார் என்று சொல்லி எச்சரித்தான். ஆனாலும் பாருங்கள், இந்த யோயாக்கின் ராஜா மனம் திரும்பவில்லை. தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டது. கடைசியாக தேவன் என்ன செய்தார்? இந்த யூதேயா தேசத்தை நேபுகாத் நேச்சருடைய கரங்களிலே கொடுத்தார். நேபுகாத் நேச்சர் வந்தான், யூதேயா தேசம் முழுவதையும் அழித்தான், எருசலேம் ஆலயத்தை சுட்டெரித்து போட்டான். ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்தான்? பாபிலோன் தேசத்திற்கு அழைத்து சென்றான்.
கைதிகளாக கூட்டி சென்றான். இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பாருங்கள், அங்கு திடீரென்று நேபுகாத் நேச்சர் தன்னுடைய ஒரு கட்டளைகளை பிறப்பிக்கிறான். என்ன செய்கிறான்? ஒரு பெரிய சிலையை உருவாக்கி வைத்து விட்டு என்ன சொல்லுகிறான்? தேசம் முழுவதற்கும் கட்டளை இடுகிறான். எல்லாரையும் அழைத்து எல்லாரும் வந்து நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாளை குறிக்கிறான். எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த நாளிலே வந்து இந்த நேபுகாத் நேச்சர் நிறுத்தின அந்த பொற்சிலையை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையை பிறப்பிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் வருகிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் வருகிறார்கள், பெரிய பெரிய அந்த தேசத்தில் உள்ள பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாரும் வருகிறார்கள். வந்து எக்காலங்கள் ஊதும் போது எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? அந்த பொற்சிலைக்கு முன்பதாக வணங்குகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், இந்த 3 நபர்கள் அந்த சிலைக்கு முன்பதாக என்ன செய்யவே இல்லை? வணங்கவே இல்லை. அந்த சிலைக்கு முன்பதாக தங்களை அர்ப்பணிக்கவே இல்லை. மாறாக வைராக்கியத்தோடு என்ன செய்தார்கள்? ராஜாவின் கோபத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீர் பொருத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், அதற்கு முன்பதாக பணிந்து கொள்ள மாட்டோம் என்று என்ன செய்தார்கள்? உறுதியாய் இருந்தார்கள். பியாண்ட் பவுண்டரி, பியாண்ட் ஃபெய்த். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் 3 நபர்களும் என்ன செய்தார்கள்? ராஜாவினுடைய கோபத்திற்கு பயப்படவே இல்லை, ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படவே இல்லை. மாறாக என்ன சொன்னார்கள்? தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், நேபுகாத் நேச்சரே, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை, அதை என்ன செய்ய மாட்டோம்? பணிந்து கொள்ளவும் மாட்டோம். உம்முடைய கோபத்திற்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் எங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்தானாம்? பிடித்து அக்கினி சூளையிலே போடுவேன் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பித்தான். எல்லாருமே என்ன செய்தாங்க? ஒருவேளை யூதேயா ஜனங்கள் எல்லாருமே அந்த பொற்சிலைக்கு முன்பதாக என்ன செய்திருப்பார்கள்? பணிந்திருப்பார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் என்ன செய்யவில்லை? அவர்களுக்கு முன்பதாக பணியவே இல்லை, தங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. பரவாயில்லை, எங்களை நீங்க அக்னி சூளையிலே போட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் பொருத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நின்றார்கள். அப்பொழுது பாருங்கள், இந்த 3 வாலிபர்களையும் பிடித்து என்ன செய்தார்கள்? அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். அப்பொழுது பாருங்கள், அங்கு என்ன நடந்தது? அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு 3வது சாயலாக ஒரு தூதன் ஒருவன் என்ன செய்தான்? அந்த அக்னியிலே இறங்கினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது அவர்கள் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து இந்த ராஜா நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்த பொழுது தேவன் அந்த நேரத்தில் இந்த 3 வாலிபர்களுக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அந்த வாலிபர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? யோசித்து பாருங்க. ஏற்கனவே யூதேயா தேசத்தில் இந்த சிலையை, இந்த விக்கிரக ஆராதனைகளை செய்ததினால தான் ஆண்டவர் எங்களை இந்த பாபிலோன் தேசத்திலே வித்து போட்டு விட்டார். இப்போ இந்த பாபிலோன் தேசத்திலேயும் இந்த நேபுகாத் நேச்சர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கினோமானால் நிச்சயமாக கர்த்தருடைய சாபத்திற்கு ஆளாகவும் கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஆகவே பெட்டர் இந்த நேபுகாத் நேச்சருக்கு நாம கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், இந்த நேபுகாத் நேச்சருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிதே உத்தமம் என்று சொல்லி நேபுகாத் நேச்சர் என்ன செய்தார்கள்? எதிர்த்து நின்றார்கள். ராஜாவினுடைய கோபத்திற்கு பயப்படவே இல்லை, மாறாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் விடுவிக்காமற்று போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? வைராக்கியம் என்றார்கள். தேவனை பிரியப்படுத்த என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்
வைராக்கியம் வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தேவனுடைய பிள்ளைகள் உதறி தள்ளிவிட்டு நம் அப்பா இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக, கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தின நம் அப்பா இயேசுவை என்ன செய்ய வேண்டுமாம்? ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க வேண்டும். அவர் நமக்கு நியாயமித்திருக்கிற ஓட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம பொறுமையோடு ஓட வேண்டும். இரண்டாவது பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கு பாருங்கள், தானியேலும் அப்படிதான். ஒரு நாளைக்கு 3 வேளை எருசலேமுக்கு நேராக என்ன செய்கிறான்? ஜெபம் செய்கிறான். அவனுடைய எதிரிகள், அவனுக்கு விரோதிகள் என்ன செய்தார்கள்? இவனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? நாம பிடித்து சிங்க கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி அவன் பேரிலே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து தரிவு ராஜாவினிடத்தில் போய், யாராவது 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளையை வாங்கி என்ன செய்தான்? அதை பிறப்பித்தான். அப்படியே யாராவது இந்த காரியத்தை செய்தார், அவர்களை பிடித்து என்ன செய்யணும்? சிங்க கபியிலே போட வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்தான். ஆனால் பாருங்கள், தானியேல் என்ன செய்தான்? அந்த கட்டளை, அந்த சட்டங்கள் கையெழுத்தப்பட்ட பிறகும் கூட அவன் என்ன செய்யவில்லை? பயப்படவே இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஆணுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு எருசலேம் ஆலயத்திற்கு நேராக என்ன செய்தான்? ஜெபம் செய்தான். அந்த குற்றத்தை கண்டுபிடித்து அவன் என்ன செய்தார்கள்? சிங்க கபியிலே போட்டார்கள். சிங்க கபியிலே போட்ட பொழுது சிங்கத்தை கர்த்தர் என்ன செய்தார்? வாயத்தை அடைத்து போட்டார். சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அடைத்து போட்டார். சிங்கம் தானியேலை மேற்கொள்ளவே இடலை. அப்பொழுது பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தரிவு ராஜா வந்து அந்த தானியேலை சிங்கக்கபியிலே வெளியில் எடுத்துவிட்டு அவன் சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை சொல்லி என்ன செய்கிறான்? தரிவு ராஜா அறிந்து கொண்டான். அதே போலவே தான் நேபுகாத் நேச்சரும் என்ன செய்தான்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்லி தன்னுடைய ராஜ்யம் முழுவதற்கும் என்ன செய்கிறான்? கட்டளையிடுகிறான். தானியேலின் தேவனை தவிர வேற எந்த தேவனையும் யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறான்? தரிவு ராஜா கட்டளையிடுகிறான். மாத்திரமல்ல, தானியேலை மேன்மையான இடத்துல வைக்கிறான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை மேன்மையான இடத்துல என்ன செய்கிறான்? வைக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம வைராக்கியத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறோமோ, எப்பொழுது நம்மை நாமே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பாருங்கள், பேதுரு என்னும் பக்தன் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தம் அவனை பிடித்து ஏரோது என்ன செய்தான்? சிறைச்சாலையிலே போட்டான். சிறைச்சாலை இருக்கும்போது அங்கு பாருங்கள், தேவ தூதன் ஒருவன் உள்ளே சென்று பேதுருவை என்ன செய்தான்? அவனுடைய சங்கிலிகள் எல்லாவற்றையும் கலற்றி, காலில் போட்டிருந்த சங்கிலிகளை கலற்றி பேதுருவை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். வாசல்கள் தானாக திறக்கப்பட்டது. என்ன செய்தார்? பேதுரு வெளியே வந்தார். பேதுரு சொல்கிறார், எடுத்து வாசிங்க 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். இங்கு பாருங்கள், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் அவர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ன செய்திருக்கிறது? நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதுதான் சாட்சி. நமக்கு முன்பதாக இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சாட்சியாய் வாழ்ந்துவிட்டு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறார்கள்.
இவர்கள் ஓடுகிற ஓட்டத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 7 வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி என்ன செய்கிறார்? அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 11 முதல் 14 15 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? எடுத்து வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அதுதான். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் பாதுகாக்கிறார். அவருடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? என்னை விசுவாசிக்க வேண்டும், என்னை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 3 நபர்களும் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற்று போனாலும் சரி, நாங்கள் அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13 அதிகாரம் 13 வசனத்தில் இருந்து வாசிங்க. வாசிங்க. போதும். இது பாருங்கள், இங்கு கடைசி நாட்களை குறித்து இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? தோன்றுவான். அவனுடைய கரங்களிலே எல்லா அதிகாரமும் இருக்கும். இராணுவ வீரர்கள், மிலிட்டரியினுடைய எல்லா அதிகாரமும் அவனுடைய கரங்களில் இருக்கும். அதன் பிறகு என்ன செய்யும்? இந்த உலகத்தில் உள்ள எக்கனாமிக் டவுன் ஆகும்போது தான் அவன் என்ன செய்வான்? அநேகரை தன்னுடைய முத்திரைகளை போடும்படி அவன் என்ன செய்வான்? வற்புறுத்துவான். அப்பொழுது பாருங்கள், பசியாயிருக்கிறவர்கள் போய் என்ன செய்வார்கள்? தங்களுடைய முத்திரைகளை போட்டுக்கொள்ளுவார்கள். வேலை இல்லாதவர்கள் போய் ரகசியமாய் தன்னுடைய கரங்களிலே, நெற்றிகளிலே போய் என்ன செய்வார்கள்? முத்திரையை போட்டுக்கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் என்ன செய்வார்கள்? அதை போட மாட்டோம் என்று சொல்லி அதை நிராகரிப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசமானது இந்த விக்கிரகங்களை நாம வெறுக்கிறவர்களாக, வைராக்கியமாக இயேசுவுக்காக வாழுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர வேண்டும். விசுவாசத்திலே வளரும் போது நாம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வைராக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஒரு 150 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தில் ஒரு ரிவைவல் மீட்டிங்ஸ் ஒன்று நடந்தது.
அப்பொழுது பாருங்கள், நிறைய பேர் அநேக அந்த மீட்டிங்கில் என்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக வாலிபர்கள் தங்களை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்து தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கும் சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். அப்பொழுது பாருங்கள், ஒரே ஒரு வாலிபன் என்ன செய்தான், அஸ்ஸாம் மாநிலத்திற்கு என்ன செய்தான், வந்தான். அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அங்கு அநேக ஆதிவாசி மக்கள் ட்ரைப்ஸ்க்கு என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அப்பொழுது பாருங்கள், அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அங்குள்ள அந்த ஆதிவாசி தலைவர் என்ன செய்தான், இவன் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறானே, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வாலிபனை பிடித்து என்ன செய்தான், நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது, சொல்லக்கூடாது. அப்படியே மீறி சொன்னால் உன்னை நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன் என்று சொல்லி அவனை மிரட்டினான். ஆனால் பாருங்கள், அந்த வாலிபன் தொடர்ந்து கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தான், பிரசங்கித்தான். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். கடைசியாக வந்த அந்த ட்ரைப்ஸினுடைய தலைவன் என்ன செய்தான், அவனுடைய பிள்ளைகளை என்ன செய்தான், பிடித்து கொன்று போட்டு விட்டான். அதன் பிறகு மறுபடியும் அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததினாலே தன்னுடைய மனைவியை அவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே என்ன செய்தான், கொன்று போட்டு விட்டான். கடைசியாக அவனையும் பார்த்து சொன்னான், நீயும் இயேசுவை மறுதலிக்கிறாயா, அல்லது உன்னை நான் கொன்று போடட்டுமா என்று கேட்டபோது அவன் சொன்னான், நீ என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்தான், இந்த பாடலை பாடினான். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்கே நான் என்கிற அந்த பாடலை பாடும் பொழுது அந்த தலைவன் அந்த வாலிபனையும் என்ன செய்தான், கொன்று போட்டு விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் இந்த பாட்டை எழுதினது. லோக்சங் என்ற அவருடைய பெயர். இயேசுவுக்காக எதையும் செய்ய வைராக்கியமாக துணிந்தவர்கள். அந்த இரவு முழுவதும் அந்த தலைவனுக்கு தூக்கமே இல்லை. இரவு முழுவதும் அவன் தூங்க நினைக்கிறான், அவனுக்கு தூக்கமே வரல. அவன் என்ன செய்தான், ஐயோ நான் அவனை கொன்று போட்டு விட்டனே, அவன் இதற்காக இயேசுவை மறுதலிக்கவில்லை, அவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அதன் பிறகு அவன் என்ன செய்தான், தேட ஆரம்பித்தான். அதன் பிறகு அந்த ட்ரைப்ஸ் தலைவன் என்ன செய்தான், அவனும் மனம் திரும்பினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அஸ்ஸாம் முழுவதும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியத்தோடு, நான் விசுவாசத்தோடு, அவருக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அதை தான் நம் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மிடத்திலே விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை பிரியப்படுத்த முடியாத ஏதாவது காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முழுவதுமாய் ஆண்டவரை பின்பற்றுவேன், இயேசுவை பின்பற்றுவேன், அவருடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிப்பேன் என்று சொல்கிற ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். அதை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சாட்சியாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னை கொன்று போட்டாலும் சரி, என்னை விடுவிக்காமற்று போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், விக்கிரகங்களை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது கிறிஸ்துவை விட்டு சற்று விசுவாசத்தை விட்டு விலகி போவோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசங்கள் வரும், தோல்விகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், நிந்தைகள் வரும், நிராகரிக்க நாம் இந்த உலகத்திலே பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வேதாகமத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எல்லையற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் காணப்படும். அதை தேவன் பார்த்து என்ன செய்வார், நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்வார், நம்மை பாதுகாத்து கொள்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்மை சூழ்ந்து நிற்கிற இவ்வளவு பெரிதான சாட்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி வாழ வேண்டும். இரண்டாவது வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்தில் என்னத்தை செய்தாலும் சரி, என்ன வேலைகளை செய்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்க? படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று என்ன செய்தது? காற்று அடித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யாங்க? பயப்பட ஆரம்பித்தார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள். இயேசுவினிடத்தில் போய் சொன்னார்கள், இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள். அப்பொழுது பாருங்கள், இயேசு எழுந்த காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதட்டினார். மாத்திரமல்ல, சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நான் உங்க கூட தான் என்ன செய்கிறேன்? இந்த 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 தோணியில், இந்த கப்பலில் இருக்கிறேன். பின்ன ஏன் நீங்க பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். இயேசு சொன்னார், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியத்தையும் அனுதினமும் நம்மோடு கூட இருந்து நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு சில நேரம் நம்ம அவிசுவாசிகளை என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். காற்று அடித்தால் என்ன, புயல் காற்று வந்தால் என்ன, கடல் கொந்தளித்தால் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்துகிறார். மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24 முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களை படகிலே வைத்து அவர்களை அனுப்பிவிட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன செய்தார்? ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய காற்று அடித்தது. கப்பல்கள் அலைகளினாலே அங்கும் இங்குமாய் மோதிக்கொண்டிருந்த போது இயேசு அதை என்ன செய்தார்? அறிந்தார். உடனடியாக அவர் வந்து என்ன செய்தார்? கடலின் மேலே நடந்து சீஷர்களை நோக்கி சென்றார். சீஷர்கள் இயேசுவை பார்த்த உடனே ஐயோ ஆவேசம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். இயேசு சொன்னார், பயப்படாத, நான் தான் இயேசு என்று சொன்னபோது பேதுரு சொன்னான், இயேசுவே நீரே ஆனால் நான் கடலின் மேலே இறங்கி நடக்கட்டுமா என்று கேட்டான். இயேசு சொன்னார், வா, கம். உடனே பேதுரு என்ன செய்தான்? இறங்கி கடலின் மேலே நடக்கிறான். அங்கும் இங்கும் காற்று பலமாக இருந்தபடியினாலே பயந்து நடுங்கி என்ன செய்தான்? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இயேசுவுடைய கரங்களை பிடித்து தூக்கி என்ன செய்தார்? கப்பலிலே அவனை 2 பேரும் கப்பலில் ஏறினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். காலையில் எழுந்த உடனே சாயந்தரம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம் அதை அறிவதில்லை. ஒரு சில நேரம் என்ன செய்யறதில்ல? புரிந்து கொள்வதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு எல்லா சீஷர்களுக்கும் என்ன செய்தார்? அவர் காட்சி அளித்தார். அப்பொழுது அங்கு தோமா மாத்திரம் இல்லை, அந்த சீஷர்கள் எல்லாரும் தோமாவினிடத்தில் வந்து நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவரை கண்டோம் என்று சொன்னபோது தோமா சொல்லுகிறான், ஆண்டவரே இல்லை நான் விசுவாசிக்க மாட்டேன். அவருடைய கரங்களிலே ஆணிகள் உண்டான காயங்களிலே என்னுடைய விரலை இட்டால் தான் நான் விசுவாசிப்பேன். அவருடைய விழாவிலே காயங்கள் உண்டான அந்த இடத்துல நான் தடவி பார்த்தே தான் நான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன் என்று சொன்னபோது இயேசு பாருங்கள் 8 நாள் கழித்து இந்த தோமாவுக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். அவனை பார்த்து சொன்னார், தோமாவே நீ அவிசுவாசமாயிராம என்ன செய்ய, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி தோமா அவனை பார்த்து சொன்னபோது தோமா என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நாமெல்லாம் இயேசுவன்னு பார்க்கவே இல்லை, அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கல. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம பாக்கியவான்கள். அவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
மத்தேயு 28 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், நம்மால் எவ்வளவு அன்பு கூறுகிறார், நம்மால் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், வியாதிகள் வரும், நோய்கள் வரும். எல்லா நேரத்திலும் இயேசு என்னோட கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவீன நேரத்திலே, சுகவீன நேரத்திலே அவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பலவீன நேரத்திலே ஆண்டுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய பலவீனத்தை எடுத்துவிட்டு நமக்கு பரிபூரண பலத்தை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் நம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள். என் பிள்ளைகள் என்னை விசுவாசிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும், எந்த சமயத்திலும் என்னுடைய பிள்ளைகள் என்னை விசுவாசிக்க வேண்டும். சீஷர்களை பார்த்து சொன்னால், அவிசுவாசமாயிராத விசுவாசம் உள்ளவனாய் இரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3வது வாசிங்க, ஆகபு 3:17-18 வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழங்கள் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாமற்று போனாலும், ஆட்டுகள் மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்கள், இந்த ஆகூபு ராஜா தீர்க்கதரிசி இவர்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்தபோது கொஞ்சம் பேராக என்ன செஞ்சாங்க? எருசலேம் நகரத்திற்கு வந்தார்கள். வந்த பொழுது ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பாருங்கள், அங்கு விளைச்சல் இல்லை, சரியான தானியங்கள் இல்லை, அங்கு மாடுகள் இல்லை, ஆடுகள் இல்லை. அந்த நேரத்திலும் கூட ஆகூபு சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். அந்த நாட்களில் நம்முடைய மூப்பர்கள், முன்னோர்கள், தீர்க்கதரிசிகள் விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அத்தி மரத்திலே பழங்கள் இல்லாமல் போனாலும் சரி, திராட்சை கொலைகளிலே திராட்சை எல்லாம் இல்லாமல் போனாலும் சரி, மாட்டு தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, மாட்டு தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். யோபு எழுதின நிருபம் 1 வாசிங்க. நிர்வாணிய என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணிய என்ன செய்வேன்? அங்கே போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். சாத்தான் என்ன செய்தான்? அவருடைய விசுவாசத்தை சோதித்தான். அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனார்கள். ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது. ஆனாலும் பாருங்கள், அவன் கர்த்தர் என்ன செய்யவில்லை? மறுதலிக்கவே இல்லை. மாறாக சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தான்? புகழ்ந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே
கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு சில நேரம் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வராவிட்டால் நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? தளர்ந்து போய்விடுகிறது. சரியான வேலை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. நம்ம நினைக்கிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் அவர் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் நோக்கி பார்த்தால் போதும், அவரை மாத்திரம் நான் அறிந்தால் போதும், அவர் எனக்கு செய்திருக்கிற கிருபைகளை மாத்திரம் நான் நினைத்தால் போதும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடா ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடா ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சாபங்களை நிமித்தம் சிரசின் மீது முள்முடி சூட்டப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய விழாவிலே ஈற்றினால குத்தப்பட ஒப்பு கொடுத்தார். சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக என்ன செய்தார்? அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார்? துவக்கி இருக்கிறார். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? முடிக்கப் போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டியமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் விசுவாசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சாட்சியாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். நம்மை முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை இந்த உலகத்திலே சாட்சியாக அநேகரை கிறிஸ்துக்களாக வழிநடத்துகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான்கிற பாடலை நம்ம பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறார்களப்பா. பரிசுத்த ஆவியார் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் வாழும்படிக்கு எந்த சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நான் பாவத்திற்கு தப்பி விலகி ஓடுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு வாழும்படிக்கு, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு வாழும்படிக்கு தங்களை ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். விசுவாசத்தில் அனுதினமும் வளர ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, நீரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். பாவங்கள், சாபங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே ஓடத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். தேவன் அப்படியே செய்வதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயங்கேற்கிறேன் நல்ல பிதாவே.